இப்போ வந்து அதை வந்து நம்ம எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்க போகிறோன்றதை தான் கொண்டாட போகிறோன்றது இருக்குது. இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமைகளுக்கும் நம்ம என்ன பார்த்துக்கோ இல்லையா. இப்போ ஒவ்வொரு திறமைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குழந்தை உரிமையை பற்றிய அறிவு. குழந்தை உரிமையை பற்றிய அறிவுனா அந்த குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாப்பான முறையில் கொண்டு போயிட்டோம் இல்லையா. ஒரு குழந்தை வந்து பாதுகாப்பான முறையில் இருக்காளா, அப்புறம் வந்து கிளாஸ் ரூம்ல நம்ம சொல்றது அந்த குழந்தை அப்சர்வ் பண்றாளா, புரிஞ்சுக்கிறாளா, இல்ல புரியாம இருக்கிறாளா, இல்ல புரிஞ்ச மாதிரி ஓகேன்னு சொல்றாளா, எல்லாத்துக்கும் தலையாட்டி கேட்கவே கிளாஸுக்கு போறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிறாளா, புரிஞ்சுக்கிறது இல்லையா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு அவருடைய இன்டெலிஜென்ட் பவர் அறிவை வந்து அவளை யூஸ் பண்றா, அவ வந்து இன்வால்வ் ஆனா கண்டிப்பா கேட்கிற கொஸ்டின் என்ன பண்ணுவா, ஆன்சர் பண்ணுவா. இல்லைன்னா கண்டுக்காம இருப்பா, இல்லைன்னா ஏதாவது தலையாட்டி இருப்பா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருப்பா, இல்ல புரிஞ்சுக்கிட்டு சொல்லாமலே இருப்பா. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட ஸ்கில்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். குழந்தைய வந்து நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாது. அதுதான் நம்ம எடுக்கணும். அடுத்தது ஆதரவு திறன், தகவல் தொடர்பு. ஆதரவு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ஒரு குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கா, இல்ல பேக்ரவுண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, அவ பேக்ரவுண்ட் மீன்ஸ் அவ ஃபேமிலியில் இருக்கிறதால நல்லா படிக்கிறதில்ல, அப்ப நாம அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறது. அவளுக்கு ஆதரவுனா அந்த மாதிரி ஆதரவு தான் கொடுக்குறது. அப்புறம் தகவல் தொடர்பு, அவளுக்கான தகவல்கள் எல்லாம் திரட்டி அதுக்கு தேவையான அவளுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஹெல்ப்லாம் நம்ம கொடுக்கறது தான். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உணர்ச்சியை புரிதல். உணர்ச்சி அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு நல்லா பேசுவான், திடீர்னு பேசாம உட்காந்துட்டு இருக்கா, கிளாஸ்லயே வச்சுக்கலாம். ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் டெய்லி நல்லா பேசுவாங்க, திடீர்னு பேசாம உட்காந்து நம்ம கேட்கணும் என்ன இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைக்கு ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கா. இது வந்து நீங்க 6th 7th 8th படிக்கிற குழந்தைங்களுக்கு அப்சர்வ் பண்றீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ அடிக்ட் ஆயிருக்கா, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டிருக்கா. அப்போ அவளோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆலோசனைகளையோ இல்லை ஒரு நல்ல வார்த்தைகளையோ கொடுக்கறது தான் அந்த உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறது. சரிங்களா. குழந்தை பங்கேற்பு. இப்போ ஒரு காம்படிஷன் வைக்கிறோம், ஏனோ தானோ கிளாஸ் ரூம்ல இல்லாம இதெல்லாம் ஜென்ரலா எழுதுற டாபிக் தான், அதனால ஜென்ரலா தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியாடா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த குழந்தை ஒரு காம்படிஷனே வச்சுருக்கோம். இப்போ நம்ம காலேஜ் ஸ்கூல்ல நடக்குதுன்னு வச்சுக்கோம், அந்த குழந்தைய வந்து கலந்துக்க சொல்லணும். வேணா மேம் நான் பண்ணல, எனக்கு வராது, எனக்கு முடியாதுன்னு சொல்ற குழந்தைய நம்ம என்ன பண்ணணும், பரவாயில்ல தப்பா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் நீ வா வந்து பண்ணுமா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லணும். சரியாடா. பங்கேற்க வைக்கிறது, தூண்டுதல் பண்றது. சரிங்களா. அப்போ அந்த குழந்தை கண்டிப்பா யோசிக்கும், சரி இவங்க சொல்றாங்களே சொல்றதாகாது நம்ம செய்யலாமே அப்படின்னு அந்த குழந்தை வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலாச்சார உணர்வு. கலாச்சார உணர்வு திறனா நம்ம காலம் தொட்டு தலைமுறையா நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கு, ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போயிட்டே தான் இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அப்பா அம்மாட்ட இருந்துச்சு, அப்பா அம்மாட்ட இருந்து நமக்கு வந்துருச்சு இல்லையா. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைகளுக்கு போகும். எப்படி அந்த உணர்வுகள் காலகாலமா படிக்கிறது, அப்புறம் நம்மளுடைய சமூக நடவடிக்கைகள். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரேயர் பண்றோம், சாமி கும்பிடுறோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா எப்படி பண்ணாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். திடீர்னு பக்கத்துக்காரங்க மாற்றி சாமி கோயிலுக்கு போகுமாடா, இல்லை. அது வந்து கலாச்சாரம் தலைமுறையா வந்த தலைமுறை நம்ம பின்பற்றிட்டு வரோம். அப்போ அந்த உணர்வுகள் தான். இப்போ ஒரு ஃபேமிலியில் நம்ம லாங்குவேஜ் எதுவுமே பார்த்துக்கோ இல்லையா. ஒரு குடும்பத்தில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறோமோ அதுதான் அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தையும் பேசும். நாம ஒரு லாங்குவேஜ், குழந்தை ஒரு லாங்குவேஜ் பேசுமாடா, கண்டிப்பாக பேசுறோம் இல்லையா. தொன்று வர பழக்கங்கள் தான் இந்த கலாச்சார உணர்வு. அதனுடைய உள்ளடக்கம் வந்து கரெக்டாக எப்பொழுதும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் குழந்தைகளை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்றதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பும் கூட்டமைப்பாக செயல்படுதல். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படின்னா என்ன மீனிங், ஒரு குழு அமைப்பு வேணும். ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருக்கோம்னா 40 பேர் சேர்ந்து ஒரு குழுவா எடுக்கணும். 20 பேர் பிரிஞ்சுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு 4 பேருக்கு தனியாக வந்துட்டு யாரும் என்னமோ செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு குழு அமைப்புக்கு முறையானது இல்லை. அடுத்தது கல்வியும் பயிற்சி. இந்த கல்வியும் பயிற்சினா கல்வினா என்னது, நம்ம ஏற்கனவே காலம் தொட்டு செய்கின்ற ஒரு செயல் தான் கல்வி இல்லையா. இது காலமா இருக்கு. அப்ப அந்த கல்வியும் பயிற்சியும் நம்மகிட்ட குழந்தைகிட்ட எப்பொழுதுமே இருக்கணும். அப்பதான் அது ஆக்டிவா இருக்கும். அடுத்தது கண்காணிப்பு மதிப்பீடு. அப்போ அந்த குழந்தைய நம்ம கவனிச்சு வரோம். இத்தனை மோட்டிவேஷன் கொடுத்துட்டோம், எல்லாமே டெவலப்பிங் கொடுத்துட்டோம். அப்போ அந்த குழந்தை எப்படி வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்காளான்னு கண்காணிக்கிறது, அவளை மதிப்பீடு செய்யணும். அவ்வளோதான். புரிஞ்சாடா? ஓகே டியர்ஸ், தேங்க்யூ.